இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு ஆஃபர் பத்தின ஒரு சூப்பரான அப்டேட் இன்ஃபர்மேஷனை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் நிறைய பேர் வந்து கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுவீங்க. ஒரு சிலருக்கு தான் கார்டு வந்து அப்ரூவ் ஆகும், நிறைய பேருக்கு வந்து கார்டு ரிஜெக்டட் ஆகும். ஸோ நிறைய பேர் வந்துட்டு இது வரைக்கும் கிரெடிட் கார்டே யூஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ண போறேன், அதுவும் எனக்கு ஈஸியா அப்ரூவ் ஆகக்கூடிய ஒரு கிரெடிட் கார்டை ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கிரெடிட் கார்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரோர் பேங்கோட இந்த பர்டிகுலர் கிரெடிட் கார்டை ட்ரை பண்ணி பாருங்க. கீழே அப்ளை பண்றதுக்கான லிங்க்குமே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ரோர் பேங்கோட இந்த ஒரு கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. அது மட்டும் இல்லாமல் இது ரூபே வேரியன்ட்ல ப்ரொவைட் பண்றதுனால இதை கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இது மாதிரி எல்லா அப்ளிகேஷன்ஸ்லையும் நீங்கள் வந்து லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது மூலமாக இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் இமீடியட்டாகவே அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இப்போதைக்கு இந்த கிரெடிட் கார்டு ஹையஸ்ட் அப்ரூவல் ரேட்டில் இருக்குது. ஸோ இது வரைக்கும் நான் எந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணாலும் எனக்கு அப்ரூவல் ஆகலை அப்படிங்கிறவங்க ஸோ இந்த கிரெடிட் கார்டுக்கு ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது அப்ரூவல் ஆகுறதுக்கு. ஸோ லாஸ்ட் நம்ம வந்து இந்த கிரெடிட் கார்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் ஆனவங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அப்ரூவ் ஆயிருக்கு. அவங்களோட கமெண்டையும் வந்து பாருங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு 40,000 ரூபாய் அப்ரூவ் ஆயிருக்கு, அடுத்தது ஒருத்தருக்கு 18,000 அப்ரூவ் ஆயிருக்கு, ஒருத்தருக்கு 5,000, ஒருத்தருக்கு 215, அடுத்தது ஒருத்தருக்கு 55,000 அப்ரூவ் ஆயிருக்கு, நெக்ஸ்ட் ஒருத்தருக்கு வந்து 35,000 அப்ரூவ் ஆயிருக்கு, இன்னொருத்தருக்கு 1,15,000 அப்ரூவ் ஆயிருக்கு, இன்னொருத்தருக்கு 23,000, இன்னொருத்தருக்கு 1,000 ரூபாய், இன்னொருத்தருக்கு 5,000. இது மாதிரி நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவ் ஆயிருக்குது. ஸோ இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ப்ரொசீஜர் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. இந்த வீடியோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் போயிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவை பாருங்கள். எப்படி ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா எப்படி நம்ம கேஒசி வந்து பண்ணுறது, கேஒசி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா எப்படி நம்ம இந்த ஒரு ரோர் பேங்கோட கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு அதில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ தான், இதை பார்த்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. கீழே வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்குமே வந்து கொடுத்துருக்கேன். இந்த கிரெடிட் கார்டில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 65 நாள் வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டைம் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி 20% வரைக்கும் உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் கேட்டகரியில் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. இன்னுமே இதில் நிறைய பெனிஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டில் மெயின்டைன் பண்ணக்கூடிய பணத்துக்கு அப் டு 7% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட்டும் அதுவும் மந்த்லி உங்களுக்கு டெபாசிட் வந்து பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஜீரோ பேலன்ஸ். அதே மாதிரி கிரெடிட் கார்டுக்கு வந்து கிரெடிட் லிமிட் எவ்வளோ கம்மியாக கொடுத்தாலும் சரி உங்களுக்கு எந்த ஒரு ஜாயினிங் ஃபீ, ரினிவல் ஃபீ எதுவுமே கிடையாது. கார்டு இஷ்யூஸ் ஃபீ அப்படின்னு சொல்லி எதுவும் கிடையாது. ஸோ நீங்கள் இது வரைக்கும் நிறைய கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க, அது மோஸ்ட்லி உங்களுக்கு ரிஜெக்டட் ஆகிருந்தாலும் ஸோ இந்த பர்டிகுலர் டைமில் நீங்கள் வந்து இந்த ஒரு ரோர் பேங்கோட கிரெடிட் கார்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து கார்டு வந்து அப்ரூவ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு இதுக்கு அப்ளை பண்ண தெரியும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி டேரெக்டாக அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு இது வரைக்கும் அதை அப்ளை பண்ண பழக்கம்லாம் எனக்கு தெரியாது அப்படிங்கிறவங்க இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து பாருங்க. A to Z உங்களுக்கு இதில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு அதை ஃபாலோ பண்ணி கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு கீழேயும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து ஹையஸ்ட் அப்ரூவல் ரேட்டில் இருக்குது. நிறைய பேருக்கு இந்த கிரெடிட் கார்டு அப்ரூவ்டும் ஆகிட்டு இருக்குது. ஸோ மறக்காம இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு தான், அதுவும் ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. ஸோ மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்து ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.